காரை மறிக்கிற அளவுக்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்படின்னா சம்திங் ராங். காரை மறிக்கக்கூடிய அளவுக்கு சூழல்கள் உருவாகுது அப்படின்னு சொன்னா அது திட்டமிட்டு வரக்கூடியது, ஒரு செய்தியாக மாற்றணும்னு நினைக்கக்கூடியது. காரை மறிச்சவங்களும் தர்ணா போராட்டம் நடத்தினவங்களும் கடைசியில பத்திரிகையாளர்கள் சந்திச்சுட்டு வெளியில வரும்போது என்ன பேட்டி கொடுத்துட்டு வந்தாங்க? நான் கடைசி வரை தளபதிக்கு தான் வேலை செய்வேன், என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவருக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தலைவர் தலைவர் வரக்கூடிய காரை மறிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது திட்டமிட்டு இல்ல ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா சார்? நீங்க என்ன 2 வருஷம் நான் வந்து யாருக்கிட்ட முறையிடணும்? உங்களுடைய ஆதங்கத்தை யாருக்கிட்ட முறையிடணும்? கட்சிக்குள்ள முறையிடணும். கட்சிக்குள்ள முறையிட்டீங்களா? நீங்க பண்றது கட்சிக்கு தெரியாம இருக்கா? உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து நீங்க இருங்கன்னு உங்களுக்கு சொல்லும் போது அதை நான் வந்து இப்போ எனக்கு என்ன அங்கீகாரம்னு எனக்கு தெரியும், அப்படிதானே? இப்போ வரக்கூடியவர்கள் போய் அவர் தலைவர் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்றதுக்காக நான் கோவப்பட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ தரலன்னு சொன்னால் அது வந்து அர்த்தமாயிடுமா? இல்லை. என்ன தலைவர் அவர்கள் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் பார்க்குறாரு, பேசுகிறாரு. இதுதான் மிகப்பெரிய அங்கீகாரம். பொதுச் செயலாளர் அவர்கள் நாள்தோறும் நான் போகிறேன், சந்திக்கிறேன், பேசுகிறேன், நேற்று வரைக்கும் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், சந்திக்கிறேன், பேசுகிறேன், அதுக்கு முந்தின நாள் போகிறேன், அதுக்கு முந்தின நாள் போகிறேன், தொடர்ச்சியாக இப்போ ஒரு வாரமாக போய்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு தான் போகலை. அப்போ போகும்போதெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல, அதாவது கல்வி விருது விழா நடக்குதா, அவங்களுக்கு அவங்க கூட வரவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அவங்க நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தால் பொதுக்குழு ஒன்று நடக்குது, எப்படி வரக்கூடிய எல்லாத்துலேயுமே அவங்க அங்கீகரிக்கப்படுறாங்க, உள்ள வரப்படுறாங்க. அப்போ எந்த இடத்துல நீங்க நிராகரிக்கப்பட்டீங்க தலைமையால், அதை சொல்லுங்கன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ சமூக ரீதியாலாம் பார்க்குறாங்க, அவங்க வந்து மீனவ இதை சேர்ந்ததுனால வந்து அவங்கள புறக்கணிக்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி அந்த களத்தில் வந்து அதிகபட்சமாக வேலை செய்யாதவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்போ இந்த சமூகம் சார்ந்த ஒரு பார்வையை வச்சு தான் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றதெல்லாம் பேசப்படுது இல்லையா? இல்லை, அதாவது வேலை செய்யாதவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா சகோதரர் சாமுவேல் ராஜ் வந்து வேலை செய்யலைன்னு சொல்றீங்களா? கம்பேரிட்டிவ்லி அவங்க அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க கம்பேர் பண்ணலாம், அவங்க கம்பேர் பண்ணலாம். அவரு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படலைன்னா அப்போ சகோதரி மரியா யாரு, பிரதீபா யாரு, இன்னொரு சகோதரி இருக்காங்க அவங்க யாரு, அண்ணன் கோல்டன் இருக்கிறாரு அவர் யாரு, எல்லாமே அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆமா, அந்த 15 பேர்ல 4 பேர் 5 பேர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே அங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இல்ல, 3ல் 1 பங்காயிடுது இல்ல. 15 பேர்ல 5 பேர் இருக்காங்கன்னா அவங்க ஸ்ட்ரென்த் தானே. அப்ப யாரையுமே அங்க நிராகரிக்க இல்லைல்ல. இந்த போன்ற ஒரு செய்திகளை தான் கட்டமைக்குது. அதாவது இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தினுடைய வாசலுக்கு வராத மீடியா 3 யூனிட்டுகளை போடப்படுது. ஏன்றதான் இங்க பேசும் பொருளா மாறுது. பின்னாடி வேற கட்சி இயக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். நீங்க வராதவர் வந்திருக்கிறாருன்னா எனக்கு அந்த சந்தேகம் வரும் இல்லையா? புரியுதுங்களா? அதாவது சகோதரி முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் இப்பவும் சொல்றேன், உங்களுடைய வேலைகள் தொடர்ச்சியாக நல்லதாவோ கெட்டதாவோ யார் எது செய்தாலும் அது தலைமைக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா எல்லாமே இன்னைக்கு ஊடகங்கள் இன்னைக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. எதையுமே மறைச்சு கொண்டு போயிட முடியாது. நீங்க ஏதோ ஒரு குக்கிராமத்தில் நீங்க வேலை செஞ்சா கூட அது நீங்க நேரடியாக தலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு. நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் மீடியாக்களில் பேசக்கூடியதெல்லாம் டெய்லியுமே எடுத்து தலைவர் தளபதி அவருடைய நம்பர் என்கிட்ட கொடுத்து நான் அனுப்பி வச்சுக்கிட்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லை. இன்னைக்கு ஊடகங்கள் அந்த மாதிரி அவ்வளவு வேகமாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடியதை விட மிஞ்சிருச்சு இன்னைக்கு யூடியூப் சேனல்கள் எல்லாமே. உடனுக்குடனே செய்திகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த செய்திகள் ஒரு பக்கம் அடுத்த நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த செய்திகள் போயிட்டாலும் இந்த மாதிரி யூடியூப் மீடியாக்களில் போடக்கூடிய செய்திகள் ஒரு வாரம் 1 மாதம் ஆனாலும் அதில் தான் இருக்குது.